வணக்கம், இது உங்கள் சமையல் வித் வினியா. இன்றைக்கி நாம் புதினா துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை சூடாக்கிக்கிறேன். இப்போ என்னெல்லாம் பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் என் காரத்துக்கு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப இதை நீங்கள் கூட்டவோ அல்லது குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக அப்புறமா புதினா இலைகள் 1 கைப்பிடி, அப்புறம் மல்லி இலை 1 கைப்பிடி, அப்புறம் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். புதினா இலை பார்த்திங்கன்னா இலையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மல்லி இலையில் வேரை வெட்டிட்டு அதை கழுவி வச்சுக்கலாம். எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. புதினா இலை, மல்லி இலை எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பூண்டு 5 பல் பூண்டு சொன்னால் அந்த 5 பல் பூண்டை இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டு வெடிக்குங்கிறதுனால பார்த்து கவனமாக செய்யுங்க. அடுத்ததாக பச்சை மிளகா அதையும் சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். இதில் பச்சை மிளகாயும் வெடிக்கும், அதனால் இதையும் கவனமாக செய்யுங்க. எல்லா சைடும் பச்சை மிளகாவோட எல்லா சைடும் நல்லா வேகிற மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக இது நல்லா வெந்துடுச்சு. அடுத்ததாக கழுவி வச்சுருக்க கருவேப்பிலை 2 கைப்பிடி கருவேப்பிலை அதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கருவேப்பிலை ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. கருவேப்பிலையில் அயன் சக்தி இருக்குது. நம்ம உடம்புக்கு அயன் சக்தி கிடைக்கிறதுக்கு கருவேப்பிலை வழிவகை செய்யும். அதனால் டெய்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. உணவில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக கருவேப்பிலை நல்லா வெந்துடுச்சு. அதனால் அடுத்ததாக மல்லி இலைகள் சொன்னேன், அதை நல்லா கழுவி இதில் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த புதினா துவையல் நிறைய நன்மைகள் இருக்குது. புதினா துவையலில் நம்ம முதல்லே சொன்னோம், அதாவது கருவேப்பிலையில் அயன் சக்தி இருக்குது. அதே மாதிரி பூண்டு எதிர்ப்பு சக்தி அளிக்குது. அப்புறம் புதினா, அதுக்கப்புறம் மல்லி இலை உடம்புல இருக்கிற கெட்ட ரத்தத்தை எல்லாம் வெளியேற்றுது. ரத்தத்தை சுத்திகரிக்குது. அதே மாதிரி புதினா நம்ம உடலுக்கு குளிர்ச்சியும் நம்மளுக்கு புத்துணர்ச்சியும் தருது. அதனால் புதினா துவையல் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லை, உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்களையும் புதினா துவையல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை அதுக்கப்புறம் மல்லி இலை அதை நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அது நல்லா வெந்துடுச்சுங்கிறது. அதனால் இப்போ அடுத்ததாக புதினா இலைகள் இருக்கும். இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா புதினா இலைகள், கழுவி வச்ச புதினா இலைகளை எடுத்து இதை சேர்த்துக்கணும். போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ புதினாவையும் போட்டாச்சு. இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. மூணுமே நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியுது எல்லாமே பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக
உப்பு, கல் உப்பு வந்து உங்கள் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது வந்து நம்ம புதினா துவையல், ரசம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாம். இப்போ நம்ம வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸியில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இதை நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். குறகுறண்டா இருக்குது, கொஞ்சம் குறகுறன்றதா போதும், ரொம்ப நைஸாக இருக்கணும். உங்களுக்கு வேணால் நைஸாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து புதினா துவையல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.